எல்லோ ஒயிட் சேனல் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். கேப்டன் விஜயகாந்த் டிசம்பர் மாத கடைசியில் காலமாக இருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. இப்போவும் கூட அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தை பார்த்தா ஒரு திருவிழா கூட்டம் போல மக்கள் தினசரி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கட்சிக்காரர்கள் கிடையாது, பொதுமக்கள் என்பதுதான் வியப்பான விஷயம். ஏன்னா கட்சிகளை தாண்டி நிறைய தமிழர்கள் நேசிக்கும் ஒரு மனிதராக விஜயகாந்த் வாழ்ந்தார். அவருடைய வெள்ளந்தியான கிராமத்து இயல்பு, அவருடைய நல்ல குணம், வள்ளல் தன்மை, இதெல்லாம் ரொம்ப மக்களுக்கு ஒரு ஆதர்சமாக இருக்கிறது. என்எஸ் கிருஷ்ணனை முன்மாதிரியாக கொண்டுதான் எம்ஜிஆர் ஒரு வள்ளலாக வாழ்ந்தார் என்று சொல்வாங்க. அதுபோல எம்ஜிஆரை முன்மாதிரியாக கொண்டு ஒரு வள்ளலாக வாழ்ந்தவர்தான் விஜயகாந்த். அவர் நடிக்க வந்ததுக்கு பிறகு டி நகர் ராஜாபாதர் தெருவில் ஒரு கேன்டீன் நடத்திட்டு வந்தார். அவருடைய உற்ற நண்பன், உயிர் நண்பன் இப்ராஹிம் ராவுத்தர் தான் அந்த கேன்டீனை நடத்திட்டு வந்தார். அங்கே எல்லாருக்குமே இலவச மதிய உணவு விஜயகாந்தின் ஏற்பாடு படி போடப்பட்டு வந்தது. சினிமா வாய்ப்பு தேடி அன்றாடம் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வருகிற பல பேருக்கும் ஒரு புகலிடமாக, வேடந்தாங்கலாக விளங்கியது விஜயகாந்த் நடத்திய அந்த கேன்டீன் தான். இன்றைக்கி சினிமா துறையில் வெற்றி பெற்ற சிலர் கூட அதை சொல்லியிருக்காங்க. நாங்கள் வறுமையோடு போராடி கொண்டு சினிமாவில் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்த போது விஜயகாந்துடைய கேன்டீனில் தான் நாங்கள்லாம் பசியாறி இருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் நடத்தும் ஆண்டாள் அழகர் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கான கேன்டீனில் மாணவ மாணவிகளை காண வரும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் விருந்தோம்பல் நடக்கும். பெற்றோர்கள் அங்கே வந்து பிரின்ஸிபல் கிட்ட ஏதாவது பேசிட்டு போனாங்கன்னா அவங்கள கட்டாயமாக அங்கே சாப்பிட்டு போக சொல்லி அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லும். இதெல்லாம் விஜயகாந்துடைய மனிதாபிமானத்தின் அடையாளம். அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக ஆனதற்கு பிறகு தனக்கு ஒரு சாப்பாடு, தன்னுடைய யூனிட்டில் வேலை செய்கிற மற்ற தொழிலாளர்களுக்கு வேறு சாப்பாடு என்று போடப்படுகிற நடைமுறையை மாற்றினார். அவர் மட்டுமே அதை மாற்றியதாக சொல்ல முடியாது. அவருடைய நண்பர், அவரை வைத்து படங்கள் தயாரித்த இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் சேர்ந்துதான் அந்த நடைமுறையை மாற்றி ஒரு ஹீரோவுக்கு என்ன விதமான சாப்பாடுகள் போடப்படுகிறதோ அதே சாப்பாடு அந்த யூனிட்டில் வேலை செய்கிற கடைக்கோடி லைட் பாய் வரைக்கும் கொடுக்கணும் என்கிற நடைமுறையை கொண்டு வந்தாங்க. ஷூட்டிங் பிரேக் சமயத்துலலாம் விஜயகாந்த் கேரவனுக்குள்ளே போக மாட்டார். அங்கேயே மரத்தடியில் உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக மற்ற தொழிலாளர்கள் கூட பேசக்கூடியவராக இருந்தார். அவர் விஜயகாந்த் அறிமுகப்படுத்திய டைரக்டர்கள் தான் ஆபாவானன், ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்வமணி போன்ற சாதனையாளர்கள். இவர்களை போன்ற ஏராளமான டைரக்டர்களை, டிஎஃப்டெக் படித்தவர்களை விஜயகாந்த் டைரக்டர்களாக உருவாக்கினார், வெற்றி பெறச் செய்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சினிமா துறையில் கிட்டத்தட்ட 350 பேர் அவங்க வந்து டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள், கேமராமேன், இது தவிர எடிட்டர்கள், கேமரா அசிஸ்டண்ட்டு, இது போன்ற பல்வேறு டெக்னீஷியன்ஸ் உள்பட 350 பேரை விஜயகாந்த் தன்னுடைய படங்கள் மூலமாக அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த 350 குடும்பங்களும் இன்றைக்கு விஜயகாந்த் தயவால் நல்ல வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கு. விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவர் ஆவதற்கு முதல்ல தயங்கினார். நான் படிக்காதவன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நிர்வாகம் பண்ண தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போது சரத்குமார் தான் விஜயகாந்தை வற்புறுத்தி, நாங்கள் தான் பின்னாடி இருந்து உங்களை கைட் பண்ணுறோம், நீங்கள் தலைவர் பதவி ஏற்றுக்குங்க என்று சொன்னதுக்கு பிறகு தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதை திறம்பட செயல்படுத்தினார். படிக்காத மேதை என்று காமராஜரை சொல்வார்கள். அதே போல படிப்பறிவு இல்லை என்றாலும் நல்ல நிர்வாகத்திறன் விஜயகாந்திடம் இருந்தது என்பதற்கு அவர் நடிகர் சங்க தலைவராக ஆற்றிய பணிகளே சாட்சி. அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்துக்கு பல கோடி கடன் இருந்தது. இவர் வெளிநாடுகளுக்கு நடிகர் நடிகைகளை அழைத்து சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கடனை முழுமையாக அடைத்தது மட்டுமல்லாமல் நடிகர் சங்கத்தின் பெயரில் கணிசமான தொகையை டெபாசிட்டும் செய்ய வைத்தார். அவர் தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்கத்துக்குள் யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாது, மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்கிற
ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டரை போட்டிருந்தார். அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க நினைத்தவர் தான் விஜயகாந்த். அவர் எளிதில் கோபப்படும் சுபாவம் கொண்டவர். கோபம் இருக்கிற இடத்துலலாம் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜயகாந்த் சிறந்த உதாரணம். அந்த கோபம் அவர் மனசில் நீடித்து நிலைச்சிருக்காது. அறிஞர்களின் கோபம் நீர்க்குமிழி போன்றது என்று தமிழ் இலக்கியத்தில் ஒரு வர்ணனை வரும். அதுபோல் வந்த வேகத்தில் காணாமல் போயிடக்கூடியது தான் விஜயகாந்தின் கோபம். ஆனால் விஜயகாந்தை திட்டமிட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த நினைத்த எதிரிகள் சிலர் தங்களுடைய மீடியாக்களை தூண்டிவிட்டு, தங்கள் கட்சி சார்ந்த மீடியா ஆளுங்களை தூண்டிவிட்டு வேணுன்னே விஜயகாந்தை கோபப்படுத்தும் விதமான விதண்டாவாதமான கேள்விகளை கேட்க வச்சாங்க. அந்த கேள்விகளுக்கு அவர் கோபமாக பதில் சொல்லும்போது அதை எடுத்து வைரலாக்கி அந்த வீடியோவை ட்ரோல் பண்ணி அவரை ஒரு நகைச்சுவை ஆன ஒரு மனிதராக கூட சித்தரித்தார்கள். அது மட்டுமல்ல, கலைஞர் கருணாநிதியிடம் மிகுந்த அன்பு பாராட்டினார். அப்படி இருந்தும் அவருடைய மனைவியின் வற்புறுத்தலால் அவர் ஜெயலலிதாவுடன் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தார். அப்படி கூட்டணி அமைத்தது தான் அரசியல் ரீதியாக விஜயகாந்த் செய்த மிகப்பெரிய தவறு. ஏன்னா 2 கழகங்களையும் வெறுத்த திமுக மற்றும் அதிமுக என்கிற 2 கழகங்களையும் வெறுத்த பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை நாயகனாக விஜயகாந்த் தெரிந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது அவருடைய செல்வாக்கை சரித்து விட்டது என்பதுதான் உண்மை. அப்படி அதிமுக கூட கூட்டணி வச்சவர் அதுக்கு பிறகு 2016 திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாலாவது அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகியிருக்கும். ஏன்னா அது அரசியலில் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். ஒரு தேர்தலில் ஒரு கழகத்துடன் கூட்டணி வைத்தால் அடுத்த தேர்தலில் இன்னொரு கழகத்துடன் கூட்டணி வைப்பாங்க. இது தமிழக அரசியல் வரலாற்றில் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு நடைமுறை. ஆனால் அந்த தேர்தலில் அவர் திமுகவுடன் கூட்டணி வைக்காமல் வேறு ஒரு 3ஆம் அணி என்பதை உருவாக்கி தேர்தலில் நின்னார். அந்த தேர்தலில் அவருடைய செல்வாக்கு அரசியல் ரீதியாக பெரிதும் சரிந்து விட்டது. முதலாக விஜயகாந்தின் தேமுதிக கட்சி தமிழ்நாட்டு அளவில் கூட்டணியே இல்லாமல் பெற்ற வாக்கு சதவிகிதம் 8%. ஆனால் அரசியலில் அவரை தவறாக வழி நடத்தியவர்கள் அவர் குடும்பத்தில் இருந்தவர்கள். அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல் காரணமாக அந்த கட்சியின் செல்வாக்கு படிப்படியாக சரிந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 1.5% சுருங்கிவிட்டது. அரசியலில் ஜெயிப்பதற்கு ஒருவர் ராஜதந்திரியாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு நேர்மையான மனிதனாக இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட நேர்மையான மனிதரை தமிழக அரசியல் இழந்துவிட்டது. தமிழர்களின் துர்பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.